உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில் ஒளி விளக்கு என்கின்ற கவியரங்கத்தை நடத்தியது. இந்த கவியரங்கத்தில் பல்வேறு கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பான கவிதைகளை படைத்தனர். அவர்களை பாராட்டுகின்ற வகையில் அம்மா தமிழ் பீடம் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பித்தது. சிறப்பான கவிதைகள் படைத்து எம்ஜிஆர் கவியரசு விருது பெறப்போகும் கவிஞர்களின் பட்டியல் இப்பொழுது காணலாம். அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா கவியரங்கில் ஒளி விளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்து சிறந்த கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முனைவர் சு. நாகவள்ளி அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் கவியரங்கில் ஒளி விளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்து சிறப்பித்த முனைவர் இரா. செந்தில்குமார் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் கவியரங்கில் பங்கு பெற்று சிறந்த கவிதை ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் படைத்ததற்காக பாவலர் க. நேதாஜி அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவில் நடைபெற்ற ஒளிவிளக்கு கவியரங்கில் பங்கு பெற்று சிறப்பான கவிதை படைத்ததற்காக கவிமாமணி இல. ஈழவதாசன் அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவில் நடைபெற்ற கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் சிறப்பான கவிதை படைத்ததற்காக கவிமாமணி மருத்துவர் சி. நாகநாதன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவில் நடைபெற்ற ஒளிவிளக்கு கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை படைத்ததற்காக கவிமாமணி பே. அன்பழகன் அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் சிறப்பான கவிதை படைத்த கவிமாமணி எஸ்.வி.ஆர். மூர்த்தி அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை படைத்ததற்காக கவிமாமணி சே. கார்த்திகேயன் அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் படைத்ததற்காக கவிமாமணி நிர்மலா ராஜவேல் அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை படைத்து
ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் அரங்கேற்றம் செய்த கவிமாமணி மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் சிறப்பான கவிதை படைத்த கவிமாமணி வி. உமாசங்கரி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் பங்கு கொண்டு சிறப்பான கவிதை ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் அரங்கேற்றம் செய்த கவிமாமணி அரங்கநாயகி கண்ணன் அவர்களின் கவிதையை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதையை ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் படைத்ததற்காக முனைவர் பேராசிரியர் கே. இரா. கமலா முருகன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை படைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிமாமணி பா. சபீன்ஷா அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த நல்லாசிரியர் மாமணி ஷாஜகான் அவர்களுக்கு அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை பாடிய கவிமாமணி குமாரி லட்சுமி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற கவியரங்கில் பங்கேற்று ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை பாடிய கவிமாமணி கவிக்குமரன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை படைத்த கவிமாமணி சோமசேகர் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் வழங்கியமைக்காக கவிமாமணி ரா. விஜயஸ்ரீ அவர்களுக்கு அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி
மோ. கோமலா நேதாஜி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற ஒளிவிளக்கு கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை வழங்கியதற்காக முனைவர் ஜே. பிரேமா பார்வதி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் பங்கு கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் சிறப்பான கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் உமா சாந்தி அசோகன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி வே. உலகம்மாள் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற ஒளிவிளக்கு என்ற தலைப்பிலான கவியரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி கோவி மாசிலாமணி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் மு. கோவிந்தராசன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த நல்லாசிரியர் மாமணி நூர்ஜஹான் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற ஒளிவிளக்கு என்ற தலைப்பிலான கவியரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை படைத்ததற்காக கவிமாமணி கு. வளர்மதி செல்வி அவர்களை பாராட்டி அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி பத்ரிசியா பாப்பு அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த
கவிமாமணி சே. புனித ஜோதி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி குலசை ஆ. வேலுப்பிள்ளை அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற கவிதை அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி தி. ராணி பத்மினி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்து சிறப்பித்த நல்லாசிரியர் மாமணி க. கிரிஜா அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவிதை அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை வழங்கியதற்காக கவிமாமணி சுகந்தீனா அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற ஒளிவிளக்கு கவிதை அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை வழங்கியதற்காக முனைவர் இரா. ஜாய்ஸ் கென்னடி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற ஒளிவிளக்கு கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை வழங்கியதற்காக கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை அரங்கேற்றம் செய்த எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் சிறப்பான கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் க. கிருஷ்ணம்மாள் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி உ. ஜெகஜீவன்ராம் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி மு. ராமச்சந்திரன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது.
அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் சிறப்பான கவிதை அரங்கேற்றம் செய்ததற்காக முனைவர் நா. தனலட்சுமி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளி விளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் மா. சங்கீதா அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி க. வெங்கடேசன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை படைத்ததற்காக முனைவர் பே. தமிழ்ச்செல்வி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை படைத்ததற்காக கவிமாமணி நாகம்மாள் நீலமேகம் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி ஆ. சை. தஸ்தகீர் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை படைத்ததற்காக நல்லாசிரியர் மாமணி க. சரஸ்வதி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி சே. அந்தோணி ராகுல் கோல்டன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த புலவர் சுகுமாரி அருணகிரி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி சுகன்யா நந்தகுமார் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கிய எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி மு. நாகராணி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ்பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த
கவிமாமணி நாதன் ரகுநாதன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் நடைபெற்ற ஒளிவிளக்கு கவிதை அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை படைத்ததற்காக கவிமாமணி சத்தியமங்கலம் மு. ரவி அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் சிறந்த கவிதை படைத்ததற்காக கவிமாமணி பொள்ளாச்சி வ. ஜெயந்தி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்ததற்காக கவிமாமணி கீதா ஸ்ரீ அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான வகையில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி கி. சகுந்தலா அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கிய எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளி விளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த மைசூர் இரா. கர்ணன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை வழங்கியதற்காக முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் ஆ. விஜயராணி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் ப. வைடூரியம்மாள் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் வி. சரளா ஆறுமுகம் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி க. ஆ. பழனிசாமி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள்
கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி வே. கௌரி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்த நாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் வே. மாணிக்கம்மாள் பிச்சை அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் சிறப்பான கவிதை படைத்ததற்காக கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் வே. ஜெயந்தி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் சிறப்பான கவிதை வழங்கியதற்காக முனைவர் வெற்றி திருநாவுக்கரசு அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்தநாள் கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதை பாடியதற்காக கவிமாமணி மதுவதனி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்த நாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த முனைவர் சி. முத்துமாலை அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்தநாள் விழா கவியரங்கில் கலந்து கொண்டு ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி கா. இரா. பே. நித்யாதேவி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்த நாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த கவிமாமணி வி. மண்ணாங்கட்டி அம்மாள் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்த நாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த பெரும்புலவர் துரை கருணாகரன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். பிறந்த நாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த வீரன்வயல் உதயகுமாரன் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்.ஜி.ஆர். கவியரசு விருது
வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த பெங்களூர் இரா தேன்மொழி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் கவிதை அரங்கேற்றம் செய்த நடராஜன் சிதம்பரம் அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்கிறோம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் சிறப்பான கவிதை வழங்கியதற்காக வே. சண்முக தேவி அவர்களை பாராட்டி அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கவியரங்கில் ஒளிவிளக்கு என்னும் தலைப்பில் சிறப்பான கவிதை அரங்கேற்றம் செய்து சிறப்பித்ததற்காக கவிமாமணி சி. விஜயலட்சுமி அவர்களுக்கு அம்மா தமிழ் பீடம் வழங்கும் எம்ஜிஆர் கவியரசு விருது வழங்கி சிறப்பு செய்கிறோம். தரமான தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகளை காண எப்பொழுதும் இணைந்திருங்கள் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகம். பெண்ணின் முகவரி பெண்தானா என்கின்ற உரைவீச்சின் 3வது நாள் அமர்வை வரும் காணொளியில் காணலாம். கழக முரசு தமிழ்காட்சி ஊடகம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி தங்களது மேலான கருத்துக்களை பின்னூட்டமாக பதிவு செய்யுங்கள். தங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகம் பகிர்ந்து அவர்களையும் நம்முடன் பயணிக்க செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.